வம்சிகா வணக்கம்மா. இப்போ இன்னைக்கு என்னம்மா செய்ய போகிறோம்? இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் குழம்பும் சிக்கன் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நீ கற்றுக்க ரெடியாக இருக்கியா வம்சி? இப்போது சிக்கனை நல்லா 1க்கு 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துடணும். சரியா? எடுத்து தனியாக வச்சிடணும். நல்லா கழுவும் போதே அது உள்ளே இருக்க அந்த தோல், அந்த தேவையில்லாத கொழுப்பு இதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம்னா, ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன போட போகிறோன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் போட்டுடணும். ஒரு ஸ்பூன் போடலாம் மஞ்சள்தூள். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். சில பேர் மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணுவாங்க, ஆனால் அம்மா வந்து அப்படி வாஷ் பண்ண மாட்டேன். வெறும் மஞ்சள்தூள் மட்டும் போட்டு மிளகு சீரகம் அரைச்சி வச்சது இருக்குது, அம்மா அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம காரம் கம்மியாக செய்வோம் இல்லையா தம்பிக்காக, அதனால் நம்ம மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்தா நல்லாயிருக்கும். உப்பு, அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு அதிலே போட்டுடலாம். இது கூட என்ன போட போகிறோம், இப்போது நம்ம வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் இருக்குல்ல, அந்த மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டு செய்ய போகிறோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குல்ல, அது மட்டும் தான் போட போகிறோம், வேறு எதுவும் போட போகிறதில்ல. அந்த மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ரசிச்சு விட போகிறோம். நல்லா கிளறி விட்டுட்டு இது பண்ண போகிறோம். இப்போது நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலரி வைக்க போகிறோம். கலரி என்ன பண்ணணும், கலரி இது ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். புரியுதா? நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் எல்லாம், உப்பு எல்லாம் அந்த கறி நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு, இந்த கலர்னதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் தெரியுமா? ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் நேரம் சிக்கன் நல்லா சாஃப்டாகிடும், ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துக்கும். அதனால தான் இதை ரொம்ப இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் நார்மல் இதில் வச்சு விடணும். ஒரு 1/2 hour வச்சுட்டு அப்புறமேட்டா நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ணனா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது மட்டன் குழம்புக்கு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்க போகிறோம். அதுக்கு மிக்சியில் அரைக்கும் போது அந்த மட்டன் அதெல்லாம் நல்லா பேஸ்ட் ஆகிடுமாம்மா? அதெல்லாம் பேஸ்ட் ஆகாது. நம்ம மட்டன் ஆல்ரெடி கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுப்போம் இல்லையா, அதனால இப்போ நம்ம திருப்பி குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். அதனால் அதுக்கு தேவையானதை நம்ம வெங்காயம் தக்காளி தான் போட்டால் நீங்கள் தான் எடுத்து போட்டுடுறீங்களே, அதனால் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி போட்டு நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். அம்மா ஆல்ரெடி கசகச போட்டு தண்ணி போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அது கூட 4 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு சோம்பு, இது கூட 4 வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக தக்காளி இருந்ததுனால அது 4 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, 4 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டுட்டு அது கூடயே நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஏன்னா இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து அரைச்சிட்டா நமக்கு தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் எதுவும் எடுத்து போட மாட்டீங்க, அதனால் எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால் மூடி போட்டு இதை நம்ம வந்து ஒரு அரைச்சி வச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் என்னம்மா பண்ணணும்? அரைச்சதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு தாளிக்க போகிறோம். சரியா? குக்கரில் நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த குக்கர்லேயே தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 100 ml அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி சோம்பு, பட்டை, லவங்கெல்லாம் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு போட்டோம் இல்லையா, அதனால் தாளிக்கிறதுக்கு அம்மா வெறும் சீரகம் மட்டும்தான் போடுவேன். ஏன்னா மற்ற ஐட்டம்ஸ்லாம் நம்ம அதில் போட்டதுனால இதுலேயும் போட்டால் ரொம்ப ஃப்ளேவரிங்காக இருக்கும். அதனால் ஃப்ளேவரிங் அதிகமாக வேண்டான்றதுனால அம்மா இது கூட வெறும் சீரகம் மட்டும் கொஞ்சோண்டு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பேன். போட்டு கொஞ்சம் நல்லா இதுவான வாட்டி அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா, வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதையே நம்ம இது கூட போட்டு நல்லா கலரிக்க போகிறோம். இப்போ கருவேப்பிலை நல்லா இதுவாகிடுச்சா, வணங்கினோடனே என்ன பண்ண போகிறோம், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு நம்ம நல்லா வணக்க போகிறோம். அதாவது வணக்கி இது பண்ணிட்டு போகிறோம். இதில் என்னென்ன போட்டிருக்கோம் சொல்லு வம்சிகா? கிராம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, அம்மா செஞ்சது இந்த அரைச்சது அதெல்லாம் போட்டு கலக்கணும். ஆமாம், இதெல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடிட்டோன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது நல்லா வேகணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். வெங்காயம், தக்காளி பச்சை ஸ்மெல்லு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா அது இதுவாகிடும். எண்ணெய் பிரிஞ்சு இப்போ நல்லா மேலே. இது கூட வந்து அம்மா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கேன். நான் போடச்சே கல் உப்பும்
மஞ்சள் தூளும் போட்டேன், அதை நம்ம எடுக்கல வீடியோ, அதனால் அதுவும் சேர்த்துக்கணும். சரியா? கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூளையும் அதை கூடயே போட்டுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் தான் இப்போ நம்ம போடுறோம். அது போட்டு அதே மாதிரி கொஞ்சோண்டு கரம் மசாலா, நம்ம ஆல்ரெடி பட்டை லவங்கெல்லாம் போட்டதுனால கரம் மசாலா கொஞ்சமாக போட்டால் போதும், இல்லைன்னா ரொம்ப இதுவாக கரம் மசாலா ஃப்ளேவராக இருக்கும். இது போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அந்த மிளகாத்தூள் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மிளகு சீரகம் அரைச்சது அதையும் இப்போ போட்டுடுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சூப்பில் போட்டோம், அதனால் இதுலேயும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். காரம் நம்ம கம்மியாக போடுறோம் இல்லையா மிளகாத்தூள், ஏன்னா தம்பியும் சாப்பிட்ணுன்றதுனால நம்ம மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்க்குறோம். அதனால் கொஞ்சம் மிளகு சீரகமும் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் இப்போ இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதாவது அரை வேக்காடு தான் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். அதனால் அதையும் இது கூடயே போட்டு நம்ம தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு கலரி இன்னும் ஒரு 5 விசில் வர மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணணும். இப்போ மட்டன் எடுத்து போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி, இப்போ ஆல்ரெடி இதுவே அரை டம்ளர் தண்ணி இருக்கும், அதனால் கூட ஒரு சொம்பு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு குக்கர் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா குழம்புக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். உப்பு காரெல்லாம் கம்மியாக இருக்குதாம்மா? உப்பு காரெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதை குக்கர் போட்டு நம்ம மூடி ஒரு 5 விசிலுக்கு உரமா வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனு ஃப்ரை பண்ணுறதுக்கு, அது இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம், கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், நம்ம நிறைய எண்ணெய் டீப் ஃப்ரை நம்ம பண்ண போகிறதில்ல, நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கருவேப்பிலை இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு 4 கருவேப்பிலை மட்டும் போட்டு இந்த சிக்கனை நம்ம அப்படியே போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் மூடி போட்டு ஃப்ரை பண்ணால் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடும். எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணணுமா? அந்த சிக்கன் நல்லா வெந்து அந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல அதோடைய ஃப்ளேவர்லாம் நல்லா இதுவாகிற வரைக்கும் அந்த சிக்கனில் ஒட்டி நல்லா வேகிற வரைக்கும், அந்த மிளகாத்தூள் நெடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஃப்ரை பண்ணோன்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், அந்த மிளகாத்தூளும் சீக்கிரமாக வெந்துக்கும். இப்போ ஒரு பக்கம் சாப்பாடு வெடிச்சாச்சு, ஒரு பக்கம் மட்டன் கிரேவி பாரு வெந்துட்டுருக்கு, நம்ம விசில் வச்சுருக்கோம், இன்னொரு பக்கம் சிக்கன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சிக்கன் நம்ம மூடி போட்டு கலரி விட்டால் அந்த சிக்கன் நல்லா வெந்துக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அதிகமாக ஆயிலும் யூஸ் பண்ண வேண்டாம், அதிகமான டீப் ஃப்ரையும் பண்ணி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போ பாரு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, இப்போ நல்லா வெந்துக்குச்சு, மிளகாத்தூளும் கலரும் மாறிக்குச்சு, இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் ஃப்ரையும் நல்லபடியாக முடிஞ்சுது. எப்போம்மா ரெடி ஆகும்? ஸோ அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் வெந்துக்குச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சாப்பாடு வெடிச்சிட்டோம் இல்லையா, சாப்பாடு சுட சாப்பாடு. இது என்னது, மட்டன் குழம்பு. வெரி குட். அப்புறமா சிக்கன் ஃப்ரை. வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்கன் ஃப்ரை. இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடு, மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை. எங்கள் மட்டன் குழம்பும் சிக்கன் ஃப்ரையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது ரெசிபினாலும் சொல்லுங்கள்.